Hi friends, நம்மளோட சேனலோட நேம் மாத்தியாச்சு FDFS னு லோகோ மாத்தியாச்சு. இப்போ நம்ம சேனலோட புது ப்ரோகிராம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். பேரு NTR. NTR என்னடா தெலுங்கு படம் ஹீரோவோட பேரை சொல்றேன்னு கேட்காதீங்க. NTR னா நாட் த ரிவ்யூ. இது ஒரு ரிவ்யூ ப்ரோகிராம்ங்க. இந்த நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட்ஸ்ல போடுங்க. வாங்க இன்னைக்கு ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கடுக்கா. நம்ம சேனலோட பார்ட்னர் அண்ட் மை ஃப்ரெண்ட் ஆதர்ஸ் மதிகாந்த் அவர் நடித்த படத்தோட ரிவ்யூவை நம்ம ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூவாக பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி அமைது பாருங்களேன். ஃப்ரெண்டு படம்ன்றனால நான் இதை உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. நான் ட்ரைலர் பார்த்து தாங்க படமே பார்த்தேன். படம் நல்லா இல்லைனா நான் ரிவ்யூவை சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ ரிவ்யூ எப்போவுமே ஜென்யூனாக இருக்கும். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். கடுக்கா இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட மக்களை பற்றி பேசிடலாங்க. ஊரோட பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். நம்ம ஊருக்கார பையன் படம் பண்ண போகிறான். அவனுக்கு நம்ம எல்லா சப்போர்ட்டும் பண்ணோண்டான இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாரும் நடித்து கொடுத்து ஸோ நம்ம ஊருக்கார பையன் ஜெயிக்கணுன்றதுக்காக அந்த ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. என்ன மாதிரி சென்னையில் இருக்கிற டைரக்டருங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஸோ அந்த மக்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் சல்யூட் பண்ணிவிட்டு நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். சரி, அந்த படத்தில் 100 மார்க்குக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த டேரக்டர் 100 மார்க்குக்கு செட் பண்ணல. கொஸ்டின் பேப்பரே 40 மார்க்குக்கு தான் செட் பண்ணியிருக்காரு. அதுக்கு 38 மார்க் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு அரசியல் பேசுகிற படம் கிடையாது, ஜாதி அரசியல் பேசுகிற படம் கிடையாது, சமூக நீதி அது இதுன்னு இப்போ நீங்கள் புரட்சி படம்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த எதுவுமே இதில் இல்லைங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு வாழ்வியல், அந்த ஊர் மக்களோட இயல்பான ஒரு நிலையை பேசுகிற ஒரு படம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பசங்கன்னு ஒரு படம் வந்தது, பாண்டியராஜ் டைரக்ட் பண்ண படம். அதில் பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ கிடையாது. சின்ன பசங்களை வச்சு ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் படம் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த கடுக்கா. ஸோ என் மக்கள் இதுதான், என் மக்களோட மெச்சூரிட்டி இதான் என் கதை, இதான் என் கதைக்களம், இந்த மக்களோட வாழ்வியலை தான் பேச போகிறேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வட்டம் செட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணியிருக்காரு. இவ்வளோதான் என் ஊர் மக்களோட மெச்சூரிட்டி, இவங்க இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது அந்த டைரக்டர் ஒரு சீன்லேயே காமிச்சிருவார். அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட போய், அந்த பொண்ணு அன்னைக்கு தான் அந்த ஊருக்கே வந்திருக்கும், அடுத்த நாளே போய் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஏன்னா கதைக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா 2005 நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது, ஒரு பேசிக் ஃபோன் தான் வச்சுட்ருக்காங்க. லெட்டர் முறை காதல் தான் அப்போ போயிட்டு இருந்த மாதிரி காட்டுறாரு. ஸோ டேரெக்டாக போய் அடுத்த நாளே லெட்டரை கொடுத்துருவாரு. அந்த பொண்ணு நீ சரிப்பா லவ் பண்ணுற, எதை வச்சு லவ் பண்ணுற, எது உனக்கு லவ் பண்ண வச்சுதுன்னா அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஊரில் நிறைய பேர் இப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் ஏன் லவ் பண்ணுறான், எதுக்கு பண்ணணும் தெரியாது, லவ் பண்ணணும் ஏதாவது பண்ணால் லவ் பண்ணணும்னு சுற்றுவாங்கல்ல, அதை தான் யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. டேரக்டருக்கு ஒரு பிக்கஸ்ட் சல்யூட் சொல்லிடலாம். சரி, கடுக்கா இப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன ஊரில் விஜய் கௌரி சார் தான் ஃபஸ்ட்டு லீடு. அவர் காலையில் ஏஞ்சா நல்லா ஆஃபீஸ் போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. அந்த வழியாக போகிற பஸ்ஸுங்களில் உள்ள எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிக்கிறாரு. பஸ்ஸெல்லாம் முடிஞ்சா திருப்பி வீட்டுக்கு சட்டெல்லாம் கழட்டிட்டு லுங்கியை போட்டு ஷர்ட் போட்டு போயிட்டு தன்னோட வயசில் பெரிய இருக்க அந்த ஊரில் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றுவாங்களே வயசான கிழவிங்க, அவங்களோட போயிட்டு தாயம் விளாண்டுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேலை வெட்டிக்கு போகாத ஒரு வெட்டி பையன்றதை ஹீரோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவன் எந்த பஸ்லையும் ஏற மாட்டான், புலப்பத்தனாயி. அவன் ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்காதா, லவ் பண்ண மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அந்த வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு குடும்பம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குடி வராங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் ஹீரோயின். அவங்க காலேஜ் படிக்கிறாங்க. இந்த பொண்ணு அழகாக இருக்கும், பார்த்தது நம்மால் விடுவாரா, இது தாண்டா என் லைஃபு அப்படின்ட்டு லவ்வில் குதிச்சுறாரு. இந்த பக்கம் செகண்ட் ஹீரோ ஆதர்ஸ் மதிகாந்த். அவர் வெட்டியெல்லாம் கிடையாது. அவர் அந்த ஊரில் இந்த சவுர்லலாம் பெயிண்ட் அடிப்பாங்கள்ல, நேம் போர்டு வரைவாங்க, அந்த மாதிரி ஒரு பெயிண்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதில் இந்த 2 பேருமே அந்த பொண்ணை லவ் பண்ணுற சுச்சுவேஷன் வருது. இதில் ட்விஸ்ட் என்னென்னா, அந்த பொண்ணு இவங்க 2 பேருமே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ கடைசியில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதில் பிக்கஸ்ட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குங்க. இந்த ஊர் மக்களை ரொம்ப யதார்த்தமாக ஏதோ ஒரு பெரிய கேமரா, ஒரு அலெக்ஸா கேமரா வச்சு பண்ண அளவுக்கு குவாலிட்டி காமிச்சிருக்காரு. இது ரெட் கேமராவில் எடுத்த படம் தான். அவ்வளோ அழகான கேமரா, ஃப்ரேமிங் சென்ஸ், லைட்டிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்த ப்ளஸ் இந்த படத்தில் நடித்த 2 ஹீரோ, அந்த ஹீரோயின், அவங்க 3 பேரும் அவங்களுக்கெல்லாம் புதுசு தான். இந்த படம் ஃபஸ்ட்டு படம் இல்லைனா ஒரு 2வது படம் அப்படி தான் இருக்கும். அந்த ஹீரோயின் கணக்காணும் காலங்கள் விஜய் டிவியில் வந்த பொண்ணு, அதுக்கு படமாக இது ஃபஸ்ட்டு படம். ஸோ இவங்க 3 பேருமே ஏதோ 10 படம் நடித்தவங்க மாதிரி ரொம்ப யதார்த்தமாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் ஆக்டர்னால் இந்த படத்தில் அவங்க அப்பாவாக நடித்தவர், இந்த பொண்ணோட அப்பாவை நடித்தவர், அவர் மாஸ்டராக இருக்கார் நடிப்பில். அவர் வர்ற சீன்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்குது. உன்னை அறுத்தங்கிட்ட பருத்தி கொட்டைன்னு நினச்சேன், ஆனால் உனக்கும் மூளை கவிட்டியை வேலை பார்க்குது போ. இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் இவங்க இந்த அப்பா பண்ணுற ஒரு தலகாணி காமெடி. இந்த செகண்ட் ஹீரோ ஆதர்ஸ் கூட சேர்ந்து ஒரு காமெடி, ஒரு தலகாணியில் ஒரு யூரின் காமெடி ஒன்று இருக்கும். தேட்டரே பிளாஸ்ட் ஆகிடுச்சு, பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் லைக் ஆர்ட் டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே இந்த படத்தை கெடாமல் படத்தை
சொன்னதை கரெக்டாக சொல்லிடணும்னு வேலை பார்த்துருக்காங்க. அடுத்ததாக இதில் வந்து என்னென்னா, இதில் என்ன தான் காமெடி இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே இருந்தாலும் அந்த மக்களோட யதார்த்தம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு எல்லாமே மீட்டரில் தான் பண்ணியிருக்காரு. காமெடியும் வந்து எல்லா இடத்துலையும் காமெடி வைக்கல, எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் காமெடி வச்சு, மற்றபடி அவங்களோட ரெகுலர் லைஃப், அவங்களோட லாங்குவேஜ், அந்த ஈரோடு மக்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அதை வச்சு காமெடி அங்கங்கே பேசுகிறதுன்னு அவங்களோட லைஃப்பை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் என்ட்ரிக்கு அப்புறம் நம்மளே அறியாமல் அந்த கதைக்குள்ளேயும் அந்த ஊருக்குள்ளேயும் நம்மளே வாழ்கிற மாதிரி மாற்றிடுறாங்க. அதான் இந்த படத்தோட மேஜிக்கு. ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன்னா, தேட்டரில் நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது ஒரு காமெடி பிளாஸ்ட்டாக இருந்தாலும் மற்ற காமெடிலாம் ரொம்ப லைட் ஹார்ட்டட் காமெடியாக தான் இருந்தாலும் மக்கள் அங்கங்கே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது என்ன ஆகிடுதுன்னா, ஓகே இவங்க இன்வால்வ் ஆகிட்டாங்க படத்துக்குள்ளே அப்படின்னு தெரிஞ்சுது. அதுதான் ஒரு படம்ன்றது நம்மளை உணர்வுபூர்வமாக கனெக்ட் பண்ண வைக்கணும். அது இந்த படம் வந்து பண்ணியிருக்குன்றது தான் ஒரு உண்மை. அந்த 2 அம்மாங்க சண்டை போடுற விஷயங்கள், என்ன தான் பையன் ஊதாரியாக இருந்தாலும் அம்மா உழைச்சி வந்து மரம் வெட்டி உழைச்சி வந்து பையனுக்கு சோறு போடுறாங்க. அங்கே வெட்டியாக இருக்கிற நிறையா பேர், டீக்கல்ல உட்காந்துருக்க ஒரு தாத்தா, அவருக்கு பின்னால் ஒரு கதை, ஆட்டு மண்டி வச்சுருக்க ஹீரோயினோட அப்பா, அவர் டெய்லியும் இந்த செகண்ட் ஹீரோ கூட கூப்பிட்டு குடிச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளே பேசுகிற சின்ன சின்ன நகைச்சுவை, ஹீரோயின் இந்த 2 ஹீரோவை முறைச்சி பார்த்தாலும் கடைசியில் சிரித்து அவங்கள ஏமாத்துறது இப்படின்னு. ஸோ இப்படி சின்ன சின்ன எமோஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்மளை பணத்தோட ஈஸியாக கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இந்த 2 கேரக்டர் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து கடைசியில் அந்த பொண்ணு இந்த 2 பேருமே லவ் பண்ணுறான்னு சொல்லுது. கடைசியில் என்ன ஆச்சு, இதில் வர பிரச்சனைகள், அந்த பொண்ணு எப்படி சமாளிக்குது, கிளைமேக்ஸில் என்ன விஷயம் அப்படின்றதான் படத்தோட கதையே. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணியம் பேசியிருக்காங்க, ஒரு சின்ன கருத்து சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட வாழ்வியல், அதில் ஒரு கதை, ஒரு ட்விஸ்ட்டு, சின்ன சின்ன காமெடிகள், கிளைமேக்ஸில் ஒரு கருத்துன்னு சொல்லி ஒரு பேக்கடாக இருக்குது படம். இது ஒரு புது டீமுக்கு இந்த படமே வந்து ஒரு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு தான். அந்த வகையில் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் தேட்டர் கிடச்சிருந்தாலும் இப்போ தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மறக்காமல் இதை போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாதுன்னு நான் சொல்லுவேன். மொத்தத்தில் ஒரு கடுக்கான்ற ஒரு கசப்பான ஒரு காயோட நேம் வச்சுருந்தாலும் படம் ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த வாரம் வேறு ஒரு ரிவ்யூவோட சந்திக்கலாம். பாய்.